என் கையில இருக்கிறது என்ன பழம்னு பாக்குறீங்களா? நீங்க சாப்பிடுற சாக்லேட் இந்த பழத்துல இருந்து தாங்க இருக்கிறாங்க. இதுதான் கொக்கோ மரம். இந்த கொக்கோ மரம் பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ள ஒரு இன்டர் கிராப் பண்ணிருக்காங்க. இந்த கொக்கோ பழத்தை இப்படி தனியா பிரிச்சு அதுல இருக்கிற விதைகளை தனியா இந்த மாதிரி எடுத்துருவாங்க. இப்படி பிரிச்ச இந்த விதைகளை இந்த மாதிரி காய வச்சு நம்மளுக்கு சாக்லேட் பவுடரா கொடுத்துறாங்க. தென்னை மரத்து கூட இந்த கொக்கோ பிளான்டேஷனை இன்டர் கிராப் பண்றது ஒரு உண்மையிலே புத்திசாலித்தனங்க. ஒரே கல்ல 2 மாங்காய். நீங்க கொக்கோவுக்குன்னு ஒரு தண்ணியை தனியா கொடுக்க தேவையில்ல, உரங்களை தனியா கொடுக்க தேவையில்ல. நீங்க தென்னை மரத்துக்கு கொடுக்குற தண்ணியும் உரங்களும் கொக்கோவுக்காக போதுமானது. நான் சொல்ற இந்த ஒரே கல்ல 2 மாங்கான்றது தென்னை மரத்துல நீங்க ஒரு 80% ஒரு வருமானம் எடுக்கிறீங்கன்னா கொக்கோ மரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100% செலவே இல்லாத ஒரு வருமானத்தை எடுக்கலாம். கொக்கோ மரத்தை தென்னை மரத்துக்குள்ள இன்டர் கிராப் பண்ணீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பாத்துட்டீங்கன்னா களைகள் வந்து சுத்தமாவே இருக்காது. செகண்ட் பெரிய விஷயம் பாத்துட்டீங்கன்னா கொக்கோ பிளான்ட் வந்து இன்டர் கிராப் பண்றப்போ டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அந்த மெயின்டைன் ஆகுறதுனால ஈரப்பதம் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் தென்னந்தோப்புக்குள்ள. இந்த கொக்கோ வந்து இன்டர் கிராப் பண்றதுனால தென்னை மரத்துக்கு ஏற்படுற நோய்கள் வந்து முழுமையா கட்டுப்பாடாகும். ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல அதிகமா கிடைக்கும். சோ நீங்க தென்னந்தோப்புக்குள்ள வந்து இன்டர் கிராப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொக்கோ பிளான்டேஷனை தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு 2 வருமானம் ஈஸியா கிடைக்கும்.